நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியாக கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார், செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டாக 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்த சூரிய பகவான் தற்போது என்ன பண்றாரு, கரெக்டா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்ப கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல வருகின்ற சூரிய பகவான் மற்றும் 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற புதன் பகவான், அதே போல 11இல் அமர்ந்திருக்க குரு பகவான். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம், மனசு தெளிவாகக்கூடிய யோகம். உறுதியா பார்த்தீங்கன்னா மனசுல பல குழப்பத்துடன் இருக்கக்கூடிய ராசியில 5 ராசியில நான் முதலிடத்துல பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேகமா ஓடி நிற்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க. ஏன்னா அவ்வளவு மனக்குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது செய்யுமா அது செய்யுமான்னு ஐடியா நிறைய இருக்கு. ஆனா அந்த ஐடியாவை எந்த செலக்ட் பண்ண அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நேரம் சரியா போயிடுது. ஸோ யோசித்து நீங்க முடிவெடுத்து ரைட் ஓகே இதை பண்ணிடுவோம், இதை முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்து முடிவெடுத்த பிறகு அங்க ஒருத்தர் நிற்பான் இதை செய்யாத, இது நடக்காது, உனக்கு கிடைக்காதுன்னு நீ அவ்வளோ நாள் உட்காந்து நைட்டும் பகலும் யோசித்த விஷயத்த ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ அப்போதான் ஒரு டிப்ரெஷன் வரும். என்னடா நம்ம யோசித்தது தப்பா இல்லை இவங்கிட்ட சொன்னது தப்பான்னு நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சரியான முறையில் நீங்கள் யோசித்து சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குழப்பங்கள் இல்லாத, கவலைகள் இல்லாத, கடந்த கால கஷ்டங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காம எதிர்காலத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆடி மாதமாக நம்முடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போறாங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துல இருந்த குழப்பம்லாம் நீங்கி படிப்படியாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்க முன்னேற போறீங்க. மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போறீங்க.
இந்த விஷயத்தை இப்படி செய்யணும், இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. ஸோ இந்த மிக முக்கியமான முடிவுங்கிறது வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் கடந்த மாதங்களில் அல்லது கடந்த வருடங்களில் கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சுக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் போது, சரியான தீர்வு, அது உங்களுக்கு பயனுள்ள தீர்வாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கன்னிராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஏதேனும் சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்படா சேருவோம், எப்போ தான் நம்ம சேருவோம் அப்படின்னு உங்கள் மனசில் பல கேள்வி இருக்குன்னா, உறுதியாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தன்னுடைய செயல்பாடுகளை சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. உங்களை புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்போ புரிதலுடன் ஏற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகும், உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஸோ அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தும் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் பேசாமல் நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கீங்க அப்படின்னாலும், இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, புரிதலுடன் இருந்து, மகிழ்ச்சியுடன் இருந்து, ஒற்றுமையுடன் இருந்து, சந்தோஷமாக இருந்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க, குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா, அந்த மன அழுத்தம் விலக போது நிறைய மாற்றங்களை நம்முடைய கன்னிராசி என்பர்கள் சந்திக்க போகிறீங்கிறது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்காதா, மாற்றமே வராதான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றமும் வரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. நம்முடைய கன்னி ராசி அன்பர்களில் அதாவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கணும். சும்மா இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில்னு சமூக வலைதளங்களில் உங்களுடைய நேரத்தை அதிகமாக வீணடிக்காமல் கொஞ்சம் நைட்டு வேகமாக தூங்குனீங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் வேகமாக தூங்குங்க. நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களாக பார்க்கும். ஸோ அதே போல் தங்க நகையை கொடுக்குறது, பணம் கொடுக்குறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. யாருக்காவது உணர்ச்சப்பட்டு கொடுத்து உதவி பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கு ரொம்ப மாத காலமாகவும் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பும் குறைவாக இருக்கும். ஸோ சரியான முறையில் பயன்படுத்தி கன்னி ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்தை கவலை இல்லாத ஒரு மாதமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது.